வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இது சூரியன் அப்போ நாங்கள் சூரியகுமார். இப்போ தான் முறை சூரியன் அப்போ பார்க்குறோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். இன்றைக்கும் நம்ம வந்துட்டு நகராட்சி, ஊராட்சி இப்போ இந்த கம்பேரிசன் தான் பார்க்க போகிறோம். இப்போ தான் முறை நம்ம சேனல் பார்க்குறோங்க. மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போட போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கும். பார்த்தீங்கன்னா நகராட்சி, ஊராட்சி அதில் பார்த்தீங்கன்னா சார் பதிவாளர் அலுவலகங்கள் வந்துட்டு அ எல்லா இடத்துலையும் இருக்கும். அங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் திருமணத்துக்கு நல்ல நாளா ரெஜிஸ்டர் பண்ணுவீங்க. அ பத்திரப்பதிவு நல்ல நாள் ரெஜிஸ்டர் பண்ணுவீங்க. அது டோக்கன் போட்டு தான் பண்ணுவீங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா, சனிக்கிழமை நாள்லயும் தொடக்கத்துக்கான அறிவிப்பு வந்து அ ஏற்படுத்தி குடுத்துருக்காங்க தமிழக அரசு. பார்த்தீங்கன்னா, தைப்பூசம் நல்ல நாளு, அப்புறம் வந்துட்டு சனிக்கிழமை நாள்ல கூட அ அரசு விடுமுறை நாள்ல கூட செயல்பட்டு நல்ல நாள்ல இப்ப திருமண பதிவு பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாத இப்ப தமிழக அரசு வந்து என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, திருமண பதிவு வந்துட்டு இ-சேவை மையத்தில கூட விண்ணப்பிச்சுக்கலான்ற மாரி ஒரு அப்டேட் குடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னா, போக்குவரத்து பார்த்தீங்கன்னா, விடியல் பயணம் திட்டம் வந்து நகராட்சியில இருக்கு, ஊராட்சியில இருக்கு. டிஎன்எஸ்டிசி அங்க இருக்கும். இங்க இருந்தாலே நான் விடியல் பயணம் திட்டம் இருக்குது. அங்க மட்டும் இல்லாம ஊராட்சியில முதல்வர் மருத்துவ காப்பீடு, பிஎம்ஜேஒய் இருக்கிற மாரி நகராட்சியிலும் பிஎம்ஜேஒய் மருத்துவ காப்பீடு திட்டம் இருக்குது. அது மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னா, வேலைவாய்ப்புக்கு எடுத்துக்கிட்டா மாவட்ட திறன் வேலைவாய்ப்பு நிறுவனம் அங்க இருக்கும். அப்புறம் இல்லாத தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் வந்து அ மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகம் மூலமா மாசத்துக்கு ஒரு டைம் நடத்துவாங்க. அது மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தொழில் ஏதாவது தொடங்கணும்னா கலைஞர் கைவினை திட்டம் இருக்கும். அ அது மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னா அ ரேஷன் கடையில வந்து பார்த்தீங்கன்னா, அம் எல்லா இடத்துலயும் ரேஷன் கடையில வந்து பொங்கல் சிறப்பு தொகுப்பு, அப்புறம் அ நேஷனல் டைசாஸ்டர் ஏற்படும்போது வந்துட்டு, கொரோனா அரிசி இலவசமா குடுத்தாங்க இல்லையா? அந்த மாரி இதெல்லாம் வாங்குறதுக்கு அப்பப்போ அ ர ரேஷன் கார்டு வாங்குறதுக்கு வந்துட்டு சிறப்பு கூட்டம் நடத்துவாங்க. அதில போயிட்டு நீங்க ரேஷன் கார்டு வாங்கிக்கலாம். ஓஏபி ரேஷன் கார்டு வாங்காதவங்க ஓஏபி ரேஷன் கார்டு வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லாத ஏதாவது சேஞ்சஸ் அதில பண்ணணும்னா, நீங்க என்பிஹெச்எஸ் கார்டு, பிஹெச்எஸ் கார்டு அது மாரி இல்ல பெயர் திருத்தம் அதெல்லாம் பண்றதுக்கு மெரா 2.0ன்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டே வந்துட்டு ஒரு ஆப் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க ரேஷன் கார்டுக்காக. அத நீங்க யுட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அது இல்லாத ரேஷன் கார்டு வந்துட்டு ஒரே நாடு, ஒரே தேர்தல் இது சாரி ஒரே நாடு, அ ஒரே ரேஷன் அட்டைன்ற மாரி நீங்க எங்க வேணா போயிட்டு நீங்க ரேஷன் பொருள வாங்கிக்க முடியும். நகராட்சியா இருந்தாலும் சரி, ஊராட்சியா இருந்தாலும் சரி. அது மட்டும் இல்லாத நீங்க நகராட்சிக்கு அப்கிரேட் ஆகும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அங்க அ பார்த்தீங்கன்னா, கலைவா ரெசிடென்ஷியல் ஸ்கூல், மாடல் ஸ்கூல் அதெல்லாம் கூட கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அங்க உங்க பசங்க படிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். அதனால நகராட்சிக்கா மாறுறதுனால நெறைய அப்கிரேட் ஆகும். அது மட்டும் இல்லாத கூடுதலா உங்களுக்கு ஃபண்ட் வந்து அதிகமா கிடைக்கும். நான் ஊராட்சிய கம்பேர் பண்ணும்போது நகராட்சியில ஃபண்ட் அதிகமா கிடைக்கும். அ அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள நீங்க போகும்போது உங்களுக்கு நெறைய அ அ அதிகமான அ அப்கிரேடஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். அது மட்டும் இல்லாத அ அ நீங்கள் நலமா திட்டத்தின் மூலமா வந்துட்டு மக்கள் பிரதிநிதியா இருக்கிற எம்எல்ஏவே உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணிட்டு உங்க குறைகள்லாம் நிவர்த்தி பண்ணுவாங்க. அ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு தான் இதுக்காக தான் இன்னைக்கு வீடியோ போட்டோம். இது போன்ற அப்டேட் மற்றும் விழிப்புணர்வு தகவலுக்கு தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. சூரியகுமார், சூரியன் எஃப்எம். தேங்க் யூ.